Dear students, welcome to Maths with Udhaya. CBSE 12th standard Mathsல exercise 7.1ல 6th sum பார்க்க போகிறோம். 5th sum வெளியே என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the anti-derivative கொடுத்துருக்காங்க. Anti-derivativeனா இன்டகிரேஷன் அர்த்தம். இதில் டைரெக்டாகவே இன்டகிரேஷன் 4 e power 3x plus 1 into dx கொடுத்துருக்காங்க. இன்டகிரல் வந்தால் இங்கே dx வரும். அப்போ தான் இன்டகிரல் பண்ண முடியும். இப்போ இதை இன்டகிரல் பண்ண என்ன பண்ணோம்? 4 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ 4 போடுங்க. e power 3x இன்டகிரல் பண்ணால் e power 3x. இந்த 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்டூவில் போடுவோம். ஆனால் இன்டகிரல் பண்ணால் டிவைடில் போடணும். 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். அப்போது இன்டகிரேஷனுக்கு இதில் என்ன தேவைப்படுது? நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன் தேவைப்படுது. அப்போ 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இதை பையில் போட்டுரும். ப்ளஸ் 1ன்றது கான்ஸ்டன்ட் தனியாக வந்தால் dxை டிஃபரன்ஷியேட் பண்ணால் x. அப்போ இது லிமிட் வந்து இன்டகர் லிமிட்ஸ் இல்லை, லிமிட்டு எல்லைகள் இல்லை. எல்லைகள்னால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அதனால சம் கான்ஸ்டன்ட் வில் பி ஆடட். அதனால தான் C is a constant.